ஒரு நாள் காட்டுக்குள்ளே மிக்கு என்னும் சின்ன குரங்கு ஒரு மரத்துக்குள்ளே ஒளிந்திருந்த ஒரு ஜொலிக்கும் வரைபடத்தை பார்த்தது. அது ஒரு புதையல் வரைபடம் என்று மிக்கு சொன்னாது. அதை கேட்டதும் அவன் நண்பர்கள் தீனோ புலி, லாலி கிளி, பாபு யானை எல்லாம் ஓடி வந்து, நம்மால் இதை கண்டுபிடிக்க முடியுமா என்று கேட்டார்கள். நால்வரும் ஒன்றாக பயணத்தை தொடங்கினார்கள். அவர்கள் பிறகு காடுகளுக்கு நடுவே வந்தார்கள். அடுத்து ஆற்றையும் கடந்தார்கள். பிறகு காட்டையும் கடக்கத் தொடங்கினார்கள். பாதியில் ஒரு குட்டி மான் அழுது கிடந்தது. பாபு தன் தும்பிக்கையால் அதை அன்போடு தூக்கி பாதுகாத்தான். பிறகு அவர்கள் விஸ்பரிங் வாட்டர் பால் என்ற பெரிய நீர்வீழ்ச்சி வரை வந்தார்கள். அவர்கள் எதிர்பார்த்த மாயப்பழம் இருந்தது, ஆனால் பழம் இல்லை. அது ஒரு சோதனைதான். ஒரு கல்லில் எழுதப்பட்டிருந்தது, உண்மையான புதையல் என்பது நல்ல மனசும் நண்பர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதுமே. அப்போ நால்வருக்கும் உண்மை தெரிஞ்சிச்சு. அந்த நாள் முதல் அவர்கள் எல்லா விலங்குகளுக்கும் உதவி செய்ய ஆரம்பித்தார்கள்.